الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. صدق الله مولانا العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினத்தினுடைய இந்த தஃசீர் நாம் அதிகமாக ஓதக்கூடிய, நமக்கு அதிகமாக பரிச்சயமாகிய 2 சூறாக்களுடைய முழு விளக்கம் அல்ல, சிறிய விளக்கங்களையும் அது எப்பொழுது அந்த 2 சூறாக்களும் இறங்கியது, இதன் மூலமாக நமக்கு என்ன பலன் என்பதை நாம் இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நம்ம நிறைய இந்த சூறாவை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சூறாவினுடைய ஹதீஸுகள் கிட்டத்தட்ட இதனுடைய பலன்களை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட பலன்களை ஹதீஸினுடைய கிதாபுகளிலேயும் தஃசீரிலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. இதுல விதமாக 2 சஹாபாக்கள், ஒன்று ஹஜ்ரத் உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அறிவு, இன்னொன்று ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அறிவு. இந்த 2 சஹாபாக்களுடைய இந்த அறிவிப்பும் இந்த 2 சூறாவை பற்றி அதிகமாக நமக்கு காண கிடைக்கிறது. சரி, இந்த சூறாவினுடைய சபபு நுசூல் என்று சொன்னால் என்ன, எப்பொழுது இந்த சூறா இறங்கியது என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திடீரென உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னா காய்ச்சலோ தலைவலியோ அந்த மாதிரி இல்லை, மாறாக நபியினுடைய செயல்பாடுகள் ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி தெளிவாக சொல்றாங்க. ஒரு செயலை செஞ்சுட்டு திரும்ப கேட்பாங்க, இதை நான் செஞ்சேனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது லபீத் பின் ஆசம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், இவர் யாரு அப்படின்னா இவர் முனாஃபிக். லபீத் பின் ஆசம் இவர் ஒரு முனாஃபிக். இவருடைய தொடர்பு அதிகமாக யாரோடு இருந்துச்சு அப்படின்னா யூதர்களோடு அதிகமாக தொடர்பு இருக்கு. அப்போ இவருக்கு யூதர்களோடு அதிகமாக தொடர்பு இருந்ததுனால சில கிதாபுகள் இவர் யூதர் என்று சொல்கின்றார்கள். ஆனா மிகுதமான தஃசீரை சொல்றாங்க இவர் ஒரு முனாஃபிக். கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹ் இவருடைய பெயரை வெளியே சொல்லவே இல்லை. ஏன்னா முனாஃபிக் தானே, முனாஃபிக் என்ன துளைக்கு வருவாங்க, மதரசாக்கள் வைப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. அப்போ இந்த லபீத் பின் ஆசம் அவர்கிட்ட யூதர்கள் என்ன செஞ்சாங்க, நபியினுடைய சில பொருட்களை எடுத்துக்கொண்டு சொன்னாங்க. அதாவது நபியினுடைய தலைமுடி அந்த மாதிரி ஒரு சில பொருட்களை எடுத்துக்கொண்டு லபீத் பின் ஆசமிட்ட கொஞ்சம் ஆசை வார்த்தைகளை சொல்லி, நீ நபிக்கு எதிராக சூனியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. இப்ப இவரும் என்ன செய்ய, முனாஃபிக் தானே. இப்ப அவர் என்ன செஞ்சாரு, ஆசை வார்த்தையில மயங்காத மனிதன் யாருமே கிடையாதுல்ல. அப்ப அவர் என்ன செஞ்சாரு, சரி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகள்கள், தன்னுடைய பெண் பிள்ளைகளிடத்துல சொல்லி நபிக்கு எதிராக என்ன ஒரு சூனியம் செஞ்சுட்டாங்க. நபிக்கு எதிராக சூனியம் செஞ்சுட்டாங்க. அப்ப அந்த சூனியம் செய்யப்பட்ட பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது ஹதீஸ்ல இருக்குது 2 நபர்கள் வருகிறாங்க. ஒருத்தர் தலை பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க கால் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாரும் 2 மலக்கு. அவ அந்த 2மே ஒருத்தவங்க கேட்கிறாங்க, இவங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. அதற்கு இன்னொருத்தர் பதில் சொல்றாரு, ஆமா இவங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கு, என்னென்ன பொருட்கள் செய்யப்பட்டிருக்கு, அது எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் கேட்கிறார். எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப
அந்த மலக்குல ஒருத்தர் சொல்றாரு, இந்த ஒரு கிணறு, அந்த கிணறுடைய பேரு கூட கிதாபுகள்ல வருது, கர்வான் அப்படிங்கிறது அந்த கிணற்றினுடைய பெயர், பிகிர கர்வான். அந்த கிணத்துல இருக்குது எதுலன்னா ஒரு ஒரு பல்லுல, பல்லு இருக்குதுன்னா அந்த பல்லினுடைய இதுல, அதே மாதிரி ஒரு மெழுகு திரியினோட அதுல என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா நபியினுடைய தலைமுடி, அதே மாதிரி ஒரு மெழுகு திரியினுடைய அந்த உருவக்கூடிய அந்த அந்த விஷயங்கள், இது மாதிரி 2-3 இதை போட்டு அந்த தலைமுடியில் 11 முடிச்சுகள் போடப்பட்டுச்சு, 11 முடிச்சுகள் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சொல்லுவாசலாசம் காலை எழுந்து என்ன செய்யறாங்க, அதாவது அலி ரலியல்லாஹு தஆலாவை அனுப்புறாங்க. அனுப்பி அந்த பொருளை என்ன செய்யறாங்க, அந்த கிணத்துக்குள்ள போய் அந்த கிணத்துக்குள்ள இருந்து எடுத்துட்டு வர சொல்றாங்க. இதுல இருந்து ஒரு சின்ன விஷயம் என்ன, சின்ன நமக்கு தேவை ஒரு சின்ன விஷயம் இருக்குன்னா, மாமனாருக்காண்டி வேலை செய்யறது தப்பு ஒண்ணும் கிடையாது. சில பேர் என்ன உங்க அத்தா என்கிட்ட வேலை வாங்குறாரு அப்படின்னு சொல்லி இருக்கா இல்லையா, அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மருமகன்றதும் சொல்றாங்க, இதான் அதை போய் எடுத்துட்டு வந்துருங்க தான் அப்படின்னு சொல்லி அலில எல்லா தனிச்சு நான் போய் எடுத்து வந்துடுறாங்க. அப்ப இன்னொரு ஹதீஸ்ல எப்படி இருக்கும்னா, ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த 2 சூறாவையும் ஒவ்வொரு ஆயத்தாக ஓத ஓத அதிலே முடிச்சு போடப்பட்ட ஒவ்வொரு முடிச்சுகளும் அப்படியே என்ன செய்ய அவிழ்ந்து மொத்தம் 11 முடிச்சுகள் அவிழ்ந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளைவர்ம தெளிவாக ஆயிடுச்சு. அப்போ சூனியம் செய்யப்பட்டதற்காக வேண்டி அதற்கு பிரதிபலனாக இந்த சூரா இறங்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக 2 சூறாவும் இறங்கியது. இன்னொரு ஹதீஸில் எப்படி இருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய சிறப்புகளை அதிகமாக ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. ஹதரத் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே இரவு நேரத்துல தூங்கக்கூடிய நேரத்துல இந்த சூரா, அதாவது குல் ஹுவல்லாஹு சூரா, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 3 சூறாவையும் ஓதி தன்னுடைய கையில ஊதி முகத்திலிருந்து தலையிலிருந்து தன்னுடைய கரங்கள் எல்லாம் எங்கெங்க எட்டுமோ அது ஃபுல்லாத்தையும் ஓதி 3 தடவை ஓதி தடவி அதுக்கு பிறகுதான் தூங்குவாங்க. இது நபியினுடைய அன்றாட வளமையாக இருந்தது. யார சொல்றாங்க, அதற்கு ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, இது நபியினுடைய அன்றாட வளமாக இருந்தது. 3 தடவை என்ன செய்வாங்க, 3 சூறா ஓதுவாங்க, ஓதி தன்னுடைய கையில ஊதி முகத்திலிருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நபியினுடைய கரங்கள் எங்கெங்கெல்லாம் சென்றடைய முடியுமோ எல்லா இடத்துலையும் ஓதுவாங்க, தடவி விடுவாங்க, அதற்கு பிறகுதான் தூங்குவாங்க. இது எவ்வளவு நாள் வரைக்கும் இருந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கின்ற காலம் வரைக்கும் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது ஹதரத் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஓத சொல்லி ஊதி தன்னுடைய கையில ஊதி நபியை அவங்களே என்ன செய்வாங்க, தடவி கொள்வாங்க. இன்னும் ஆயிஷா சில நேரங்களில் நான் தடவி விடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இதை நாமும் ஒவ்வொரு நாளும், நாம் மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் தூங்குறதுக்கு முன்னாடி ஓதி தடவி அதுக்கு பிறகுதான் தூங்கும். இது எப்போ சாத்தியம் அப்படின்னு சொன்னா, இதையோ பார்க்காம இருந்தா தான் சாத்தியம். டிவியை பார்த்துட்டே இருந்தா அப்படியே தூங்கிடுவாங்க. சில பேர் கூட பழக்கம் இருக்கு, என்ன பழக்கம், மொபைல் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, பார்த்துட்டு அப்படியே தூங்குவாங்க. மொபைல் அப்படியே கீழே விழும், கீழே விழும்போது திருப்பி உஷாராய் அப்படி பிடிச்சிக்குவாங்க. சில பேர் அப்படியே விழுந்து ஸ்கிரீன்லாம் போயிடும். இதை பார்க்காம இருந்தா தான் உதவும். இதுல என்ன இருக்குது இந்த சூறாக்கள்ல, அது நிறைய பலன்கள் இருக்கு. அதற்கு உக்பத்து பின் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்களோட சஃபர்ல போறாங்க. யார், உக்பத்து பின் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஃபர்ல பிரயாணத்துல போகும்போது அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உக்பத்து பின் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொல்றாங்க, நான் உனக்கு அழகான ஒரு விஷயத்தை நான் சொல்லட்டுமா உங்ககிட்ட, இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்திலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர் யாருமே பாதுகாப்பு தேடாத அந்த அளவுக்கு வாக்கியங்கள் உள்ளடக்கிய அவ்வளவு பெரிய விஷயங்களை, பாதுகாப்பு நான் அவ்வளவு பெரிய விஷயங்களை நான் உனக்கு சொல்லட்டுமா என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா நேற்றைய இரவுதான் இந்த 2 சூறாவையும் அல்லாஹ் இறக்கி வைத்தான்.
அல்லாஹ் இறக்கி வைத்தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அல்லாஹ் 2 சூறாவை இறக்கி வச்சான்னு உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு நினைச்சாங்க அது ரொம்ப பெரிய சூறாவா இருக்குமோ அப்படின்னு நினைச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரயாணத்திலிருந்து அதிகாலையில மதீனாவுக்கு வந்தாச்சு. மதீனாவுக்கு வந்ததுமே அன்றைய தினத்தினுடைய சுபுகுடைய தொழுகையில இந்த 2 சூறாக்களையும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள் என்பதாக உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார். இன்னும் வேற ஹதீஸ்ல எப்படி வருகிறது, நீங்கள் இந்த தொழுகை திருமதியினுடைய ஹதீஸ்ல இருக்குது, நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதை ஓதும்படியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இன்னும் சில ஹதீஸ்ல எப்படி ஓதுனாங்க, காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் இதை ஓதுங்கள், காலையிலையும் மாலையிலையும் இந்த 2 சூறாக்களையும் நீங்கள் ஓதி வருவீர்களானால் எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும் நீங்கள் பாதுகாப்பு பெறுவீர்கள் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதற்கு அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒரு அறிவிப்பு என்ன சொல்லுதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்துல என்ன செய்வாங்க, ஜின்களில் இருந்து மனிதனுடைய கெட்ட பார்வைகளில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு பெறுவாங்க. ஜின்களிடமிருந்தும் மனிதர்களுடைய கெட்ட பார்வைகளிலிருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடுவார்கள். இந்த 2 சூறாக்கள் இறங்கிய பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 சூறாக்களையும் ஓதக்கூடியவர்களாக அதை வளமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள் என்பதாக அதற்கு அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, தன்னுடைய இதை ஓதுவதை வழக்கமாக ஆக்கிக் கொண்டார்கள். சரி, இங்க என்ன இருக்குது இந்த 2 சூறா, இதுல என்ன விஷயங்கள் இருக்குன்னா எல்லா விதமான விஷயங்கள் இருந்து பாதுகாப்பு இருக்கு. வெளிரங்கமான விஷயம், அந்தரங்கமான விஷயம், உலகத்தினுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு, நாளை மறுமையினுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு என எல்லாத்தையும் உள்ளடக்கியது இந்த 2 சூறாக்கள். எல்லாவற்றையும் உள்ளடக்கியது 2 சூறாக்கள். அதே மாதிரி இங்க நம்ம பார்க்கும்போது ஷர் அப்படின்னு சொல்லுவோம், மின் ஷர்ரில் வஸ்வாஸ், ஷர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது ஒரு சோதனைகளும் துன்பங்களும் பாவங்கள், சோதனைகள் துன்பங்கள் பாவங்கள் இது வெளிரங்கமாக இருக்கக்கூடிய இது எல்லாம் ஷர். அதே போன்று இதை உள்ளடக்கிய விஷயங்கள், அதாவது அது டைரக்டா இல்ல, மாறாக இந்த சோதனைகளை அல்லது துன்பங்களை அல்லது பிரச்சனைகளை தீங்குகளை தூண்டக்கூடிய விஷயங்கள், அது என்ன, குஃப்ரு, ஷிர்கு, இந்த இணை வைப்புகள்லாம் இருக்குதுல்ல, இதையெல்லாம் இதுவும் இந்த ஷர்ரில சேர்ந்துக்கிறோம். ஆக வெளிரங்கமான தீங்கு, உள்ரங்கமான தீங்கு என எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும் பாதுகாப்பு தேடக்கூடியதான் இந்த சூறா. எனவே இந்த சூறாவை நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுங்கள். ஒட்டுமொத்தமா இந்த ஹதீஸுடைய சாராம்சமான முஃபஸ்ஸிர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு சுபூஹுடைய தொழுகைக்கு பிறகும் மக்ரிபுடைய தொழுகைக்கு பிறகும் 3 தடவை இந்த சூறாவை ஓதுங்க. இது தயவு செய்து நமக்கு மட்டுமல்ல, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களிலிருந்து சிறியவர்கள் வரைக்கும் இதை தயவு செய்து கண்டிப்பாக ஓதணும், கண்டிப்பாக ஓதணும். அவன் சுபூஹுடைய தொழுகைக்கு பிறகு 3 தடவை, மக்ரிபுடைய தொழுகைக்கு பிறகு 3 தடவை, மற்ற 3 தடவை லுஹர், அஸ்ர், இஷா, இந்த 3 தொழுகைக்கு பிறகும் ஒரு தடவை நீங்கள் ஓதுங்கள் என்பதாக இந்த எல்லா ஹதீஸ்களையும் வைத்து முஃபஸ்ஸிர்கள் நமக்கு தீர்க்கமான ஒரு முடிவை நமக்கு சொல்லித்தரும். ஃபஜ்ர்லையும் மக்ரிபிலையும் 3 தடவை ஓதுறது, 5 வக்திலையும் ஓதிட்டா அல்ஹம்துலில்லாஹ். அப்படி முடியல அப்படின்னா குறைந்தபட்சம் இந்த 2 வக்திலையும் 3 தடவை, மற்ற 3 வக்திலையும் லுஹர், அஸ்ர், இஷா, இதில் குறைந்தபட்சம் ஒவ்வொரு தடவை நாமும் ஓத வேண்டும், நம்முடைய குடும்பத்தார்களையும் ஓதும்படி சொல்ல வேண்டும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களுக்கும் இதை வளமையாக ஆக்க சொல்லியிருக்கிறார். எல்லா விதமான தீங்குகளிலும், அதாவது வெளிரங்கமான அந்தரங்கமான இம்மையினுடைய மறுமையினுடைய எல்லா முசீபத்துகளும், வெளிரங்கமான முசீபத்தில் அந்த முசீபத்தை உண்டாக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் அனைத்திலிருந்தும் இவைகள் இந்த தீங்கிலிருந்து நம்ம என்ன செய்கின்றது, இந்த சூறா நமக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல, ஃபலக் என்று சொன்னால் என்ன, அதிகாலை நேரத்துல இந்த செம்மேகம் இருக்கு, அந்த மேகத்தை பிளந்து கொண்டு வரக்கூடிய அந்த வெளிச்சம் சுபுஹ் சாதிக் அப்படிமாங்க. அப்ப அந்த ஃபலக், அந்த பிரித்து வரக்கூடியதுக்கு தான் என்ன செய்வாங்க, ஃபலக் என்பதாக சொல்லுவாங்க.
அல்லாஹு தஆலா ஃபாலிகுல் இஸ்பாஹ், அதிகாலையை பிளக்க செய்யக்கூடியவன் என்ற அல்லாஹு தஆலாவுக்கு ஒரு பெயர் இருக்குது. அப்ப ஏன் ஃபலக், நான் நினைக்கிறேன் அதிகாலை நேரத்தினுடைய அந்த ரப்பை விட்டும் நினைக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது அதிகாலையில ஏற்படக்கூடிய தீங்குகள். ஏன்னா பின்னாடி அடுத்த சூறால வரும், என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இரவு நேரத்தினுடைய தீங்குகளை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன் இரவு நேரத்தினுடைய தீங்குகள் விட்டு முடிச்சுன்னா, எல்லா விதமான உதாரணமான ஜின்கள், ஷயாத்தீன்கள், அதிகமான பாவங்கள், இதெல்லாம் எப்ப நிகழும் அப்படின்னா இரவு நேரத்துல தான் நிகழும். அப்ப இரவு நேரம் நீங்கி பகல் வரக்கூடிய நேரத்திலே எல்லா முசீபத்துகளும், அதாவது ஷைத்தானுடைய தீங்குகள், தீயவர்களுடைய தீங்குகள், அதே போன்று மனிதர்களுடைய தீங்குகள், இவைகள் எல்லாம் சன்னிச்சன்னமாக அகலும். எப்பொழுது அதிகாலை வந்துவிட்டால் இருள் அகழ்வதை போல நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடக்கூடிய நேரத்திலே எல்லா வஸ்துக்களும் அகன்றுவிடும் என்பதாக நமக்கு சொல்றாங்க. அந்த சூறால நீங்க பாத்தீங்கன்னா பிரபில் ஃபலக், அதே மாதிரி மின் ஷர்ரி மா ஹலக். ஹலக் அப்படின்னா எல்லா விதமான படைப்பினங்களுடைய தீங்குகளை விட்டு நான் நல்ல இடத்துல பாதுகாப்பு, எல்லா விதமான தீங்குகளை விட்டு என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அடுத்தபடியாக சொல்றாங்க, ஒமின் ஷர்ரி காசிகின் இதா வகப், ஒமின் ஷர்ரி காசிகின் இதா வகப். காதுனா அந்த இருள் சூழக்கூடிய அந்த நேரத்துல, ஒமின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத், அதாவது முடிச்சுகளிலே ஊதக்கூடிய பெண்களிலுடைய தீங்குகளை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அந்த லபீத் பின் ஆசம் அவனுடைய பெண் பிள்ளைகள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க, சூனியம் வச்சாங்க. அதனால இந்த செயல்பாடுகளை, இந்த சூனியத்தில் அதிகமாக ஈடுபடுவது யார் என்று சொன்னால் பெண்கள் தான் அதிகமாக ஈடுபடுவார்கள். இன்னைக்கும் உலகத்தில் அப்படிதான் இருக்கு. ஏதாச்சும் சின்ன பக்கத்து வீடுகாரங்க ஏதாச்சும் ஒரு சின்ன உடனே எவண்டியாவது போறது, ஏதாவது ஒண்ணு செஞ்சு விட்டு வந்துடுது, ஏதாவது ஒண்ணு செஞ்சு விட்டு வந்துடுது. அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது போறது, அங்கே செஞ்சுடுது. இது எல்லாம் அதிகமாக ஈடுபடக்கூடியது யார் அப்படின்னு சொன்னா பெண்கள் தான் அதிகமாக இதில் ஈடுபடுறாங்க. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், மின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத், முடிச்சுகளிலே ஊதக்கூடிய அந்த பெண்களை விட்டும் பெண்களுடைய தீங்குகளை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். இது எவ்வளவு பெரிய பாவம் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வெவ்வேறு இடத்துல சொல்லி காட்டு. அப்போ இவன் அல்லாஹ் அடுத்தபடியாக சொல்லும் பொழுது அதுக்கடுத்து வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், பொறாமைக்காரர்கள் பொறாமைப்படக்கூடிய அந்த நேரத்தை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இங்க நல்லா விளங்கணும் என்ன அப்படின்னா, முதல்ல அல்லாஹ் பொதுவாக எல்லா விதமான படைப்பினங்களுடைய தீங்குகளை விட்டு நான் உன்னிடத்துல பாதுகாவல் தேடுகிறேன். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், இரவு நேரத்தினுடைய தீங்குகளை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். அதே போன்று வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், பொறாமைக்காரர்கள் பொறாமைப்படக்கூடிய நேரத்துல அந்த நேரத்தினுடைய தீங்குகளை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். இங்க இரவு வந்தால்தான் கெடுதல்கள் வரும், நல்லா விளங்கணும். அதனால்தான் இரவு நேரத்தினுடைய தீங்குகளை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். இரவு வந்தால்தான் கெடுதல் என்பது வரும். அதே போன்று ஒரு மனிதனுக்கு பொறாமை வந்தால்தான் அந்த பொறாமை தான் அந்த மனிதனை கெடுக்க சொல்லுது. பொறாமை இல்லை அப்படின்னு சொன்னா கெடுக்க சொல்லாது. இப்ப இங்க வமின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத், அந்த முடிச்சுகள் என்று சொல்லக்கூடிய இந்த பெண்களுடைய விஷயத்துல அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது என்ன, எந்த விதமான நிபந்தனையும் சொல்ல, இரவு வந்தால் இரவினுடைய தூங்கி அந்த இரவு வந்தால் தீங்குகள் வரும், அதே போன்று பொறாமை வந்தால் அவர் தீங்கு செய்வான் என்று சொல்லாமல் இங்க அல்லாஹ் தஆலா அந்த பெண்களுடைய விஷயத்துல சொல்லும் பொழுது என்ன அல்லாஹ் தஆலா சொல்றான் அப்படின்னா, அவர்களுக்கு லேசான ஏதாவது பொறாமை வரணும் அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு சின்ன மன கஷ்டங்கள் வந்தா கூட அவங்க தங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிடும். அதனால அல்லாஹ் மேல சொல்லும் பொழுது பொதுவாக சொன்னா, இங்க ரெண்டு இடத்துல சொல்லும் பொழுது இந்த இரவு நேரத்திலுடைய தீங்குகளை நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னா, இரவு நேரத்துல ஷைத்தான்கள், ஜின்கள், கெட்ட மனிதர்கள், இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால எல்லா நேரங்களும் விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். குறிப்பாக இரவு நேரத்திலே விட்டும், அதிலும் குறிப்பாக பொறாமைக்காரனுடைய பொறாமை விட்டு நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு இந்த சூறால சொல்லி காண்கிறான். அடுத்த சூறால் நமக்கு சொல்லும் பொழுது குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ்.
மின் ஷர்ரில் வஸ்வாஸ். அந்த ஷர்ருன்னு நம்ம சொன்னோம் என்ன, வெளிரங்கமான, அதாவது அந்த நேரடியான அந்த பாவங்கள் அல்லது அந்த பாவங்களுக்கு அந்த முசீபத்துகளுக்கு துணையாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தீங்குகளை விட்டு நம்ம அல்லாஹ் இடத்துல என்ன செய்யணும், பாதுகாப்பு தேட வேண்டும். அதே போன்று அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், என்ன அந்த ஊசலாட்டத்தை போடக்கூடியவன் இந்த ஷைத்தான் இருக்கிறான்ல, அந்த ஷைத்தான் எப்படிப்பட்டவன் சொன்னா அவன் மனிதனுடைய உள்ளங்களில் ஊசலாட்டத்தை போடுவான். மனிதனுடைய உள்ளங்கள்ல ஊசலாட்டத்தை போடுவான். ஏன் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்ப இன்ன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், இரத்த நாணங்கள் ஓடக்கூடிய எல்லா இடங்களிலும் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இருக்கும். ஷைத்தான் வந்து எல்லா இடத்திலும் போகும், ஏற்றுத உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால வரைக்கும் போகும். எனவே ஷைத்தானிடமிருந்து முழுமையான முறையில் பாதுகாப்பு தேட வேண்டும். ஷைத்தானிடமிருந்து முழுமையான முறையில் பாதுகாப்பு தேட வேண்டும். சரி, இங்க இன்னொரு விஷயம் நமக்கு வந்து சொல்லித் தர்றாங்க. என்ன சொல்லித் தர்றாங்க அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய விரோதி எத்தனை பேர்? மனிதனுடைய விரோதி என்ன அப்படின்னா, மனிதனுடைய விரோதிகள் 2 பேர். மனிதனுடைய விரோதி எத்தனை? 2 பேர். ஒன்னு யாரு? மனிதனே மனிதனுக்கு விரோதி. இன்னொன்னு யாரு? ஷைத்தான். மனிதனே மனிதனுக்கு விரோதி. இது 2 விதமா, மனிதனே மனிதனுக்கு விரோதி அப்படிங்கிறத 2 விதமா எடுத்துக்கலாம். ஒன்னு என்னன்னு சொன்னா அவருடைய நஃப்ஸ், நம்முடைய நஃப்ஸ். இன்னொன்னு மனிதனை எடுத்துக்க. நீங்க அப்படித்தானே, என்ன அப்படித்தானே இருக்கு. பக்கத்துக்காரன் தான் நம்மளுக்கு பெரிய வினையா வந்து சேர்ந்து நிற்கிறான். அவன் வீட்டுக்கு போயிடலாம், நம்ம வீட்டுக்கு முன்னாடி போட்டுக்கிறான். அப்படிதானே? ஏன்னா மேல இருந்து குப்பை கீழே போடுறதுதான் நம்ம வீட்டுக்கு. இப்ப ஏத்தாவில் மாடியில இருந்து அப்படி முன்னாடி ஏத்த விட்டு போயிடுறது. காலில் பார்த்தா காலை எஞ்சி பார்க்கும்போது ஒரே எறா நாத்தம் அடிக்குது. சுகுதுளை கெஞ்சி வரும்போது ஒரு எறா நாத்தம் நிறையுது. நேற்று நம்ம வீட்டுல எறாவும் சாப்பிடல, ஒண்ணும் சாப்பிட, ஏத்த வீட்டுல சாப்பிட்டுட்டு அந்த குப்பையெல்லாம் தூக்கி முன்னாடி போட்டாங்க. அப்ப மனிதனே மனிதனுக்கு விரோதி. இன்னைக்கு அதானே நடந்துட்டு இருக்கு. உலகம் முழுவதும் பார்த்துச்சா மனிதனே மனிதனுக்கு விரோதி. இன்னொன்று ஷைத்தான். சரி, இந்த மனிதனுக்கு மனிதனே எதிரியாக இருக்கும் பொழுது இந்த மனிதனை எப்படி ஆசுவாசப்படுத்துறது? ஷைத்தான் மனிதனுக்கு எதிரியாக இருக்கும் பொழுது ஷைத்தானை எப்படி ஆசுவாசப்படுத்துறது? அப்படிதானே? எதிரியாக இருந்தா அவன் என்ன செய்யணும்? ஏதாவது ஒண்ணு அமைதியாக இருக்க வைக்கணும், அல்லது நம்ம கட்டுக்கோப்பலை கொண்டு வரணும், ஏதாவது ஒண்ணு செய்யணும். அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்கு. அப்படின்னா இதுக்கு 3 விதமான ரீதியில அல்லாஹ் நமக்கு பதில் சொல்லித்தரும். 3 விதமான ரீதியில அல்லாஹ் வந்து நமக்கு பதில் சொல்லித்தரும். அது என்ன அப்படின்னா, முதலாவது மனிதனுக்கு எதிரியாக இருக்கும் பொழுது அந்த மனிதனை இப்போ உதாரணமா வந்து இப்போ நாங்க 2 பேரும் எப்படி சொல்றது, சரி உதாரணத்துக்கு வச்சுக்கிறோமே. இப்போ நான் ஹஸரத்துக்கு ரொம்ப வேண்டாம் விருப்பம் நிறைய தீங்கு செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இப்ப ஹஸரத் என்னைய வந்து கட்டுப்படுத்தணும்னு சொன்னா எனக்கு என்ன செய்யணும்? ஏதாவது நல்லது செய்யணும், ஏதாவது நல்லது செய்யணும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நல்லதை செய்யக்கூடிய நேரத்தில் அவன் என்ன செஞ்சிருவான்? கொஞ்சம் அப்படியே அமைதியாயிரும். இது யாரு சொன்னா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டினார். மோலான பெரிய மனசு உள்ளவங்க நான் ஏதாவது செஞ்சுன்னா அவங்க முதல்ல நினைச்சுவாங்க, மன்னிச்சுக்கிறோம். ஐயோ வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறார். அதனால அல்லாஹ் சொன்னா, குதில் அஃப்வ வஅமுரு பில் மஅரூஃப், குதில் அஃப்வ வஅமுரு பில் மஅரூஃப் வஅரிது அனில் ஜானி. முதல்ல மன்னிக்கிறது. சரி, போனா போது என்னதான் செஞ்சிருக்க முடியும்? நம்மளாம் ஒண்ணும் பட முடியாது, நம்மள ஒண்ணும் பட முடியாது அப்படின்னு சொல்லி குதில் அஃப்வ முதல்ல மன்னிப்பு, முதல்ல மன்னிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டான்னு சொன்னா, நல்லது ஏன்பா திரும்ப என் உங்களே வந்து நிக்கிறேன், நான் உனக்கு ஏதாச்சும் செஞ்சேனா ஏன் தேவையில்லாம என்கிட்டயே வந்து நிக்கிறீங்க? அதுக்கப்புறம் நான் சொல்லி கேட்கணும்னு சொன்னா முட்டா பையன் அப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிடுறேன். இது முதலாவது விஷயம். எது? எப்போ மனிதனுக்கு விரோதியாக இருக்கும். நல்லா விளங்கணும் இந்த விஷயம். மனிதனுக்கு விரோதியாக இருக்கும் பொழுது மன்னிச்சு விடுறது, மன்னிச்சு வச்சுட்டு அவனை அப்படி கண்டும் காணாமல் விட்டு விடுவது. இதுல மனிதனுக்கு விரோதியாக இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா மனிதனுக்கு விரோதியாக ஷைத்தான் இருக்கும்போது முதலாவது கட்டத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், வைம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸுகுன் ஃபஸ்தஈது பில்லாஹ் இன்னஹு ஸமீஉ. சூரத்துல் ஆராஃப்ல அல்லாஹ் சொல்றான், மனிதனுக்கு ஷைத்தான் விரோதியாக இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க? அப்படா அடிச்சு விட்டுறியா? அப்ப என்னத்தை, அதாவது அவனுடைய தீங்கிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழி என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்விடத்திலே வருவதுதான் பாதுகாப்பான வழி. சொல்ற புரியுதுங்களா? கொஞ்சம் நல்லா விளங்குங்க.
மனிதனுடைய தீங்கிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவனை மன்னிச்சு விடுறது, அவனை கண்டுக்காம விட்டுறது, அவ்வளவுதான். ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் சொல்ல என்ன, வைம்மா என்ஸகன்னக மின ஷைத்தான் நஸ்குன் ஃபஸ்தஈது பில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா முதலாவது ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான். இப்ப ரெண்டாவது ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மனிதனுக்கு மனிதன் விரோதியாக இருக்கும் பொழுது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான், இதுபா பில்லதி ஹிய அஹ்சன், இதுபா பில்லதி ஹிய, உங்களுக்கு தீங்கு விளைச்சானா இல்லையா, அவனுக்கு நீங்க நல்லது செஞ்சிருங்க, ஏதாவது நல்லது செஞ்சிருங்க, அவன் கொஞ்சம் அமைதியாக இருக்கு. முதல்ல மன்னிச்சு விடுறது. ரெண்டாவது விஷயம் என்ன, ஏதாவது அவன் வந்து தீங்கிழைக்கக்கூடியவனுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது செய்யுது, ஒரு ஆபத்துல இருக்கிறான், நல்லது செஞ்சிடும் அப்படின்னா நம்ம அந்த என்ன பாடுபடுத்தும். ஆனா அந்த மனுஷன் பெரிய மனுஷன் தான், நம்மளை எவ்வளவு மன்னிச்சு விட்டுட்டு நம்மளுக்கு நல்லது வந்து செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவன் மனசு ஒதுங்கி நிச்சயம் அவன் பாட்டுக்கு போய். இப்ப அல்லாஹ் ரெண்டாவது விஷயம் சொல்றான், இதுப்பா பில்லதி ஹிய அஹ்சன், என்ன அவருக்கு என்ன ஏதாவது ஒரு நல்லதை செஞ்சிருது. ஆனா ஷைத்தான் இரண்டாவது கட்டம் இது, ஷைத்தான் மனிதனுக்கு விரோதியாக இருக்கும் பொழுது இப்பொழுது அல்லாஹ் சொல்றான், வகுர் ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். இரண்டாவது தரம் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஷைத்தான் உங்களுக்கு விரோதியாக இருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். ரெண்டு விஷயம் வந்துச்சா, ரெண்டு இடத்தையும் அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் இடத்துல நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். மூன்றாவது இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது எப்படி மனிதனுக்கு விரோதியாக இருக்கும் பொழுது மூன்றாவது அல்லாஹ் சொல்றான், இதுபா பில்லதி ஹிய அஹ்சன் ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். நீங்க நல்லது செஞ்சீங்கன்னு சொன்னா அவன் உங்களுக்கு நல்ல நண்பனாக மாறிவிடுவான். முதலாவது மன்னிக்கிறது, இரண்டாவது என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா ஏதாவது செய்யறது, மூன்றாவது வந்து அதற்கு அடுத்தபடியான உபகாரங்கள் செய்யறது. அடுத்தபடியாக மூணாவது விஷயம் என்ன, உபகாரங்கள் செய்வது. அப்ப இந்த உபகாரம் செய்யும் பொழுது மனிதன் என்ன செய்யறான், அவனுக்கு வேண்டப்பட்டவனாக அல்லது அவனுக்கு தீங்கி இழைக்காதவன் ஆயிடுவான். காரணம் என்ன, மனிதன் அதாவது அரபினோட பழமொழி சொல்லுவாங்க, அதாவது மனிதன் உபகாரத்தின் அடிமை, அல் இன்சான் அபுதுல் இஹ்சான், மனிதன் உபகாரத்தின் அடிமை. எனவே இந்த மூணு வழிதான் மனிதன் என்ன செய்யறது, எதிரியாக இருக்கும் பொழுது அவனை சமாதானப்படுத்துவதற்கான வழி. மூன்றாவது அதே இடத்துல அல்லாஹ் தஆலா ஹாமீம் சைதாவுடைய சூறாவில் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லி கேட்கிறான், எங்க மூணாவது ஷைத்தான் மனிதனுக்கு விரோதியாக இருக்கும் பொழுது அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான், இதே ஆயத்துல வைம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸ்குன் ஃபஸ்தஈது பில்லாஹ் இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம். இந்த இடத்திலும் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஷைத்தான் உங்களுக்கு விரோதியாக இருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். இப்போ மூணு இடம், மனிதனுக்கு விரோதியாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயமா இப்படி செய்யுங்கன்னு சொன்னா மூணு இடத்துல அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு ஷைத்தான் விரோதியாக இருக்கும் பொழுது பாதுகாப்பு யார்கிட்ட தான் தேடணும், அல்லாஹ்கிட்ட தான் தேடணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரொம்ப தெளிவான முறையில் சொல்லி காட்டுறான். எனவே மனிதர்களை நாம் மன்னிப்பதன் மூலமாக மனிதர்களை வெற்றி கொள்ள முடியும். மன்னிப்பு என்பது மிக முக்கியமான விஷயம். இன்னைக்கு அதான் இல்லாம போச்சு, சண்டை, கூட்டு சண்டை. ஏன், இந்த மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் இன்னைக்கு நம்ம இடத்துல இல்லை. மன்னிக்காமல் மனிதர்களை வெற்றி கொள்ள முடியாது என்பதை குர்ஆன் ரொம்ப தெளிவான முறையில் நமக்கு சொல்லித் தருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் மன்னிச்சாங்க. தன்னுடைய உயிரை எடுக்க வந்தவர்களை கூட ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்க. அதனால தான் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெற்றியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க, சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்க. சஹாபாக்களும் அதே மாதிரி மன்னிச்சாங்க. மனிதர்களை மன்னிக்காமல் மனித மனங்களை வெல்ல முடியாது என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போன்று ஷைத்தானிடமிருந்து நம்ம வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, பாதுகாப்பு தேடணும்னா அல்லாஹ்விடம் இருந்துதான் நம்ம பாதுகாப்பு தேட முடியும். அல்லாஹ்ட்ட தான் போகணும், வேற ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னா இல்லை. ஏன் அல்லாஹ்ட்ட போகணும் அப்படின்னா, மனிதன் இருக்கிறாங்களா, மனிதன் இன்னொரு மனிதனிடத்துல தோத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னா எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஏன்னா உதாரணமாக இவர் வந்து என்னை மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறார், நான் என்ன செஞ்சுட்டேன்னா நான் வந்து திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவருக்கு வெற்றி தான். அவர் வெளிரங்கத்துல தோல்வியாக இருந்தாலும் கூட வெற்றி தான். அவர் வெளிரங்கத்துல வெற்றி. ஒண்ணு எங்க சமாதானம் போனாலும் சரி, அல்லது என்னை வந்து என்ன செஞ்சாலும் சரி, வெற்றி அவருக்கு. ஆனா இதே நிலைமை ஷைத்தானோடு இருக்க முடியுமா? கொஞ்சம் நல்லா விளங்கும். ஷைத்தானோடு
சரி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போக முடியுமா? முடியாது. காரணம் என்ன? சைத்தான்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணி போனாலும் அதுவும் என்ன செய்யுது? நம்முடைய தோல்வியின் அடையாளம். ஒரு மூமின் இடத்துல இன்னொரு மூமின் தோற்பாரையானால் அது தோல்வி அல்ல, அவருக்கு வெற்றி. அது ஆனா சைத்தானிடம் நம் காம்ப்ரமைஸ் பண்ணி சமாதானமாக போடுவது இந்த சைத்தானுடைய வெற்றி, மூமினுடைய தோல்வி. சைத்தான் வெற்றி மூமின் தோல்வியிற்கானால் அந்த மூமின் நரகத்துக்கு போயிடுவோம். சரி, இரண்டாவது கட்டமாக ஒரு மூமின் இன்னொரு மூமின் ஒண்ணும் இல்லை, அவர் மனிதனுக்கு விரோதியாக இருக்கும் பொழுது அவன் காபிரா இருக்கான், அவன்கிட்ட சண்டை போடும், அந்த காபிட்ட சண்டை போடும், ஜிஹாது செய்யறோம். ஜிஹாது செஞ்சு ஒண்ணு அவன் இறந்து போயிடுறான், நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும், அல்லது அவன் நம்மளை என்ன செஞ்சான்? ஷஹீதாக்கிடுறான். இப்ப நாம ஷஹீதானது மூலமாக தோல்வி நமக்கு வருமானத்துனா இல்ல, நமக்கு ஷஹாதத். ஆனா அதே நேரத்துல ஷைத்தானிடத்துல சண்டை போட்டு நாம தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஷைத்தான் ஜெயிச்சுனா அப்படின்னு சொன்னா, அப்போ தோல்வி நமக்கு தான். எனவே எந்த ரீதியிலும் மனிதன் வெளிரங்கமான ஆயுதங்கள் மூலமாக, வெளிரங்கமான தாக்குதல் மூலமாக சில நேரங்களில் அவன் வெற்றி பெறலாம், சில நேரங்களில் என்ன செஞ்சுக்கலாம், அவன் தோல்வி பெறலாம். அவன் வெற்றி பெற்றாலும் சரி அல்லது தோல்வி பெற்றாலும் சரி, வெற்றி அந்த மூமினுக்கு தான். ஆனால் ஷைத்தானுடைய தீங்கு இருக்குது அல்லவா, ஷைத்தானுடைய தாக்குதல் அந்தரங்கமான முறையில் இருக்கும். அது நாம் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைஸு லா தரவுனஹு. நீங்கள் பார்க்காத இடத்திலிருந்து அவனும் அவனுடைய பட்டாளமும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. ஷைத்தானை பத்தி அல்லாஹ் சொல்றான், நீங்கள் பார்க்க முடியாத இடத்திலிருந்து அவனும் அவனுடைய பட்டாளமும் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றது. எனவே அவனுடைய அட்டாக் எல்லாம் டைரக்டா இருக்காது. இப்பதானே பாங்க சொல்றார் அப்படின்னு சொல்லி படுத்தா அதுக்கப்புறம் என்ன செய்யும்? அஸ்ஸலாத்து ஜனாஸா தான் இருக்கிறது, எதிர்க்க முடியாது. அப்ப அவனுடைய தாக்குதல் அந்தரங்கமாக இருக்கும். எனவே சைத்தானுடைய தீங்குகள் இருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொண்டிருக்கா இப்ப நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்விடம் தான் மீழ்ச்சி வரணும் என்று சொல்லிவிட்டு அதுக்கடுத்து அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்றான். என்ன அப்படின்னு சொன்னா, ஷைத்தான் ரொம்ப பயங்கரமானவனா, ஷைத்தான் ரொம்ப பயங்கரமானவனா அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அதுக்கும் நமக்கு பதில் சொல்றான். என்ன, இன்ன கைது ஷைத்தானிக்கான தஈஃபா. ஷைத்தானுடைய சூழ்ச்சி ரொம்ப பெருசுலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு மூமினுடைய உறுதிக்கு முன்னால ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்பது மிக பலகீனமானது, மிக பலகீனமானது. எனவே நீங்கள் உறுதியாக இருங்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா இந்த சூறாவின் மூலமாக நமக்கு சொல்லித் தர்றான். ஆக இந்த 2 சூறாவும் நமக்கு சொல்லித் தரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், எல்லா விதமான தீங்குகளில் இருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நாம அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வர வேண்டும். ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள், அதே போன்று மனிதர்களுடைய சூழ்ச்சிகள், எல்லா விதமான சூழ்ச்சிகளும் நடந்து கொண்டேதான் இருக்கும். அந்த சூழ்ச்சிகளில் இருந்து பாதுகாக்கிறது யார் அப்படின்னா அல்லாஹுடைய அல்லாஹோடு நாம் இணைவதுதான் நம்மளை பாதுகாக்கும் என்பதை இந்த சூறாவில அல்லாஹ் நமக்கு சொல்லித் தர்றான். எனவே எல்லா விதமான பலாய், முசீபத்துகள், ஆபாத்துகள் நம்மை விட்டு தூரமாக ஓட வேண்டும் என்று சொல்றான். குறிப்பாக இது போன்ற, அதாவது என்ன அப்படின்னா இந்த சிஹர், சூனியம் அப்படின்னு சொல்றாங்களே இல்லையா, இதனுடைய பிரதிபலிப்பு இருக்குதுன்னா கண்டிப்பாக இருக்குது. சில பேர் அதெல்லாம் சூனியம்லாம் ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும், எல்லா மக்களும் அல்லாஹ் பாதுகாக்கணும். அது மிக மோசமான ஒரு பாதிப்பை உண்டாக்கும். மோசமான சில அடையாளங்கள் இருக்கு, சூனியத்தினுடைய அடையாளங்கள் என்று சொல்லி சில அடையாளங்கள் இருக்கு. அதெல்லாம் சொல்ல போனா ரொம்ப நீண்ட நெடியா இதான் போயிடும். அப்ப அந்த அடையாளங்கள் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா அதற்குண்டான வழிமுறைகளை நாம செய்யணும். அதற்குண்டான வழிமுறை என்ன? பெரிய பாவாவை பார்த்து ஓதி பார்க்கறதா அப்படின்னா எவ்வளவு பெரிய பாவாவாக இருந்தாலும் சரி, குர்ஆனுடைய சூறாவுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. குர்ஆனுடைய சூறாவுக்கு முன்னாடி இன்னும் சொல்ல போனால் நீங்க என்னதான் இது எல்லாமே ஷைத்தானுடைய தீங்குகள் தானே, ஷைத்தானுடைய தீங்குகள் தானே. நீங்க ஏதாவது ஒரு பெரிய பாவாட்ட போறீங்க, அந்த பாவா எப்படிப்பட்ட பாவா அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட ஒரு ஜின்னு இருக்குது அல்லது ஏதோ ஒண்ணு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டீங்க. நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜின்னை வர வச்சு, பொதுவா நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சொல்றேன், வர வச்சு அந்த ஜின்னுக்கும் இவருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குருவாங்க. ஒரு 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு வா, தயவு செஞ்சு 4 மாசத்துக்கு உங்களை விட்டு நீ தூரம் போயிடும். அப்ப நீங்க பாவாட்ட போயிட்டு வந்தோன்னு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஒரு 4 மாசத்துக்கு எதுவுமே இருக்காது. உடனே அந்த பாவாட்ட போனேன், மாஷா அல்லாஹ் எல்லாம் சரியாயிருக்கு.
4 மாசத்துக்கு பின்னாடி இந்த அக்ரிமெண்ட் முடிச்சிருமா இல்லையா? திருப்பி ஆட்டோமேட்டிக்கா அந்த சைத்தான் வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா அந்த திருப்பி என்ன 4 மாசம் அது திருப்பி வந்துட்டானா திருப்பி ஒரு அக்ரிமெண்ட் போடு. அதுக்கு என்ன எவ்வளவு கறக்க முடியுமோ பாவா என்ன செஞ்சிருவாரு, நம்மகிட்ட இருந்து கறந்துருவாரு. எதுவாக இருந்தாலும் சரி, குர்ஆன் நமக்கு சொல்லித் தரக்கூடிய இந்த சூனியத்தில் இருந்து விடுபடுவதற்கு இந்த 2 சூறாக்களையும் யார் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஓதும். இது வந்தவங்களுக்கு இல்லை, வந்தவர்களும் சரி, பாதிக்கப்பட்டவர்களும் சரி, பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக வேண்டியும் இந்த சூறாவை நம்ம ஓதணும். அது மட்டுமல்ல, வெளிரங்கமான அந்தரங்கமான இம்மையினுடைய மறுமையினுடைய எல்லா விதமான தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கு இந்த சூறா மிக முக்கியமானது. எனவே இந்த 2 சூறாக்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வக்திலையும் நாம் ஓத செல்வோம். அல்லாஹ் தஆலா எல்லா விதமான தீங்குகளுக்கும் அல்லாஹ் தஆலா நம்மவர்களையும் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான முறையை பாதுகாத்து கடைசி வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய வேகத்தை வல்ல ரஹ்மான் நம்மவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா